கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னதான் நடக்க போகுது? எக்ஸ்கியூஸ் மீ, 7ல இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சு இல்ல? ஆமா, நான் இப்ப திரும்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். கும்பராசிக்காரர்களுக்கு 7 ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா 5 வருஷம் வாங்கின அடியில் அவ்வளவுதான் முடிஞ்சு போல அப்படின்னு அப்படியே கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருப்போம். ஏய், நான் இன்னும் முடிக்கவே இல்லை, பக்கத்து வீட்டுலதான் இருக்கேன், நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சனி லீலையை காட்டலான்னு நினைக்கும் போதே குரு அங்க உட்காந்து ஏய் நோ நோ, யாரு நினைச்ச உன் பிள்ளையார் தான், நீ என்ன வேணா பண்ணலாமா, கேட்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் கும்பராசிக்காரர்களை காப்பாற்றுவதற்காகவே குரு வந்து அப்படி அழகா எப்படி அழுவன் சஞ்சீவனை தூக்கிட்டு வந்தாரோ அவர் மாதிரி உங்களுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையை தூக்கிட்டு இப்போ வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பார்வையை கொடுக்க போறாரு. சோ அதனால பெருசா எல்லாம் கவலைப்பட்டுக்க வேணாம். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்துல சனி இருந்து பாதச்சனியாக இயங்கி கொண்டிருக்கிறார். என்ன நடக்கும்? கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கலாம். என் புள்ளதான் 5வது தான் படிக்குது, ஏ செக்ஷனா பி செக்ஷனா சீனான்னு மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மறதிகள் வரும். என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு குழப்பநிலை. ஒரு பிள்ளைகள் குறித்த சின்ன சின்ன கவலைகள் எட்டி பார்க்கும், புருஷனை குறித்த சின்ன சின்ன கவலைகள் எட்டி பார்க்கும். 7ஆம் இடத்துல கேதுவுடைய அமைப்பு வேற, தலைக்கு மேல வேற ராகு வந்து உட்கார்ந்துருக்கான். 10வதுக்கு எத்தனை கிரகங்கள் அப்படியே ராகு தன்மையப்படுத்திட்டு இருக்கும் போது இப்ப இருக்கக்கூடிய சனி பயிற்சியோட அமைப்பு. சோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சனி 2ஆம் இடத்துல உட்கார்ந்து அதோடைய எனர்ஜி வேவை எங்கெல்லாம் அப்படியே பாஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 4ஆம் இடம், உங்களுடைய 8ஆம் இடம், உங்களுடைய 11ஆம் இடத்துல அப்படியே வந்து சனியுடைய பார்வை இருக்கு. இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரைட்டா தப்பா? எஸ், ஆல்மோஸ்ட் ரைட். நிறைய சுகங்கள் சார்ந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்த வரையே உடம்ப பாத்துக்கணும். உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சுதான் நீ ஏங்கிட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எப்போதாலும் குடும்பத்துக்காக வளைச்சிட்டே இருந்தா உன் உடம்பு யாரு பாப்பா, நீ பாக்கணும்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். எப்பயுமே இந்த பார்ட் எல்லாம் வேலை செய்யாம நின்ன பிறகு நம்ம டாக்டர்கிட்ட விடுவோம் இல்லையா? அது வரைக்கும் நம்ம ஏதாவது யோசிப்போம் அதை பத்தி. ஐயோ இப்படி கண்ணு இருக்கு, இப்படி கால் இருக்கு, இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமே, சாப்பிட ஏதாவது தோணுமா? தோணாது. ஏதாவது ஒண்ணு பிரச்சனை பண்ணும் போது அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது மாதிரி சனி என்ன பண்ண போறாரு இந்த தடவை, உங்க முள் உடமைய ஸ்கேன் பண்ணி உங்க சுகஸ்தானத்தை அப்படியே பார்வை செலுத்தி கண்ணை திறந்து உடம்புன்னு ஒண்ணு இருக்கியா கொஞ்சம் கவனிச்சுக்க அப்படின்னு உங்களுக்கு பாடம் புகுத்த போறாரு. கிளியர்? புரிஞ்சிச்சு இல்ல? ரொம்ப வந்து ஆயுளுக்கு பிரச்சனை வரும், ரொம்ப ஹெல்த் அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் உடம்ப பாத்துக்க வைக்கக்கூடிய சினாரியோ கிரியேட் பண்ண போறாரு. அப்புறம் என்ன ஆகும், நிறைய பேருக்கு ஏதாவது வியாதியில மாட்டிருந்தீங்கன்னா சரி பண்ண போறாரு. நிறைய பேருக்கு ஹெல்த் அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறாரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திடீர்னு வந்து மாரத்தான்ல ஓடி பிரைஸ் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுவீங்க. நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸ்குள்ள வருவீங்க. நிறைய பேர் கொஞ்சம் அப்படியே ஓடி ஓடி அப்படியே அந்த உட்கார்ந்த ஜோதிக்குள்ள ஐக்கியமாவீங்க. ஏன்னா காலபுருஷனுடைய 11ஆம் வீடு வர அமானுஷத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். இத்தனை ராகு வந்து உட்கார்ந்துருக்கான். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். யோக மார்க்கம் சித்த மார்க்கத்துக்குள்ள பயணிப்பீங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அப்படியே வாவ் சொல்லும் போதே சூப்பரா இருக்கு. நிறைய பிரபஞ்ச பேரொழியை தன்னகப்படுத்துவீர்கள். என்னதான் 7.5 ஓடினாலும் அதுல என்னதான் வந்து இருந்தாலும் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் பெருசா நெகட்டிவால, அடுத்த வருஷம் ஒரு 5 மாசம் பாத்துக்கலாம். அதுக்குள்ளேயும் பாய் சொல்லிடலாம் நம்ம. ஏன்னா 5 வருஷம் ஆங்காத அடியவா இந்த 2.5 வருஷத்துல நம்ம வாங்கிட்டு போறோம். நம்ம வந்து சொல்றதுக்கு சொல்லுங்க, அதெல்லாம் போட்டாச்சு போட்டாச்சு பக்கத்துக்கு ஒரு கையெழுத்தான்ற மாதிரி எதெல்லாம் பறிக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து பறிச்சாச்சு. வேலையை பறிச்சாச்சு, உறவுகளை பறிச்சாச்சு, பணத்தை பறிச்சாச்சு, இன்பத்தை பறிச்சாச்சு, மானத்தை பறிச்சாச்சு, மரியாதையை பறிச்சாச்சு, வேற என்னத்த இனிமே இருக்கு? ஆனா இந்திரவ அப்படி இல்ல, இதெல்லாம் திரும்ப கிடைக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து சுபத்துவமாய் குருவை சனியை இயக்க போறாரு. சோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4ல விழுகிறது, 8ல விழுகிறது, 11 இடத்துல விழுகிறதெல்லாம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கும்போது கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம போகலாம். நான் திரும்பவும் சொல்ற மாதிரி தயவு செஞ்சு என்ன கமெண்ட்ல கழுவி ஊத்தாதீங்க, எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஒரு மேப்பை தான் கொடுக்க போறேன். கவனம். சனிப்பெயர்ச்சி பலன் ஆரம்பிக்கும் போதே நான் வந்து சொன்னது என்னன்னா, ஒரு கைடன்ஸ் மாதிரி, இந்த இடத்துக்கு போனா இவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி இதை பண்ணும், பண்ணாம கூட போகும். நீங்க புனிதர்களாக இருக்கும்போது இது மட்டும் என்ன, இதுக்கு மேலேயுமே நல்லவையை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா அது எதை தீர்மானம் செய்ய போகுது, உங்களுடைய ஜனகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகுது. கண்டிப்பா மீனாட்சியோட அருள்ல எல்லாருக்கும் நல்லதான் நடக்கும். இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருக்கணும், ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கிருன்னு பிரீத் ப்ரௌட்சன் வரும். சில பேருக்கு ஆட்டுல சம்பந்தப்பட்டு ஆஞ்சிவோ பண்றதுக்கான சினாரியோ கிரியேட் பண்ணி விடும். சில பேருக்கு வயிற்றுல கிட்னி ஸ்டோன் இருக்கு, கிட்னி இருக்கு, இறைஞா இருக்குன்னு வயிற்றுல சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு அம்மாவோட உடலை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். கும்பராசிக்காரங்க அம்மாவுடைய உடல்நிலை கண்டிப்பாக மஸ்ட் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு கொஞ்சம் வித்தை கர்வம் வரும் இந்த தடவை. நான் இவ்வளவு சொல்லும் போதே என்னுடைய தகுதிக்கு கொடுக்க மாட்டான் மச்சான், வேற யாருக்கோ கொடுக்குறா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தை கர்வம் எட்டி பார்க்கலாம். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யா ராய் மாதிரி தான் பொண்டாட்டி வரும்னா எப்ப கிடைக்கும் சொல்லுங்க?
அதுக்கு நம்ம அமிதாப் பச்சனா இருக்கணும்ல, நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். ஆனா நம்மளுக்கு அப்படிதான் வரும்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போடுவோம். குருவோட பார்வை இருக்கு 2ஆம் இடத்துல, நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு எது வச்சிருக்கோ அதுதான் நடக்கும். ஏன்னா இப்படியே சொல்லி 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 கல்யாணம் தள்ளி போயிருக்கும். கல்யாணம் தள்ளி போனவங்களுக்கு அந்த கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு காலபுருஷனுக்கு மிகச்சரியான அமைப்புல உட்கார்ந்து இருக்காரு சனி. ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல இருக்கிறத தாண்டி மிகப்பெரிய யோகம். அது குருவோட பார்வையில இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. வேலை நிமித்தமாக நல்ல வேலையா கூடியது. குரு சனி காம்பினேஷன் பணக்கார யோகம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பண ரீதியாக தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைய போறீங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அவ்வளவுதான் விட்டுட்டு ஓடிடலான்ற மாதிரி அமைப்பெல்லாம் மாறி ஜெயிச்சு காட்டணுன்ற ஒரு உத்வேகம் பிறக்கும். போதுன்ற அளவுக்கு பண ரீதியாக பிரச்சனைல முடங்கி இருந்தவங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். இந்த ஒரு வருஷம் சூப்பரா இருக்கு. ஆனா 2027 எனக்கு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது சரியா. அதனால 2027 கொஞ்சம் கவனமா இருக்கணும். 2026 அல்டிமேட்டா இருக்கு. முறையா சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. 2027 வரும்போது பாத்துக்கலாம், ஏதாவது ஒரு தெய்வம் நம்மளுக்கு கண்ணு தர காமியா போயிட போகுது. அதனால அப்ப பாத்துக்கணும். இப்போதைக்கு கொஞ்சம் கவனமா இருந்து கொண்டால் போதுமானது. ஓகே, சனிய மனசு வச்சு போதும்பா வச்சுட்டேன் இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு பய சொல்லிட்டு போனாலும் போயிடுவாரு. அதனால பெருசா கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. சோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 5 விடயங்களில் மிகுந்த கவனம் தேவை. ஆரோக்கியத்துல கவனம் தேவை, பண பரிவர்த்தனையில கவனம் தேவை. ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிப்பீங்க மக்களே, ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நான் வெள்ளியில அதை வாங்குறேன், நான் தங்கத்தை இதை வாங்குறேன்னு சொல்லிட்டு கையில பொருளா வாங்குங்க. ஆன்லைன்ல வாங்குனீங்கன்னா அது மூலமாக சில பிரச்சனையை சந்திப்பீங்க. ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றேன், அடுத்தவங்களை நம்பி கொடுக்குறேன், 4 பேர்ட்ட வாங்கி காசு கொடுத்தேன் அப்படின்னா அது பிரச்சனையை சந்திப்பீர்கள். ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தேவை தேவை. அதே மாதிரி பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாத சில பிரச்சனைகள் எட்டி பார்க்கலாம். அது குறித்து கொஞ்சம் கொஞ்சம் கவலைகள் வரும். கவனம். குடும்பத்துல அமைதியோ அமைதின்னு டென்ஷன் மாதிரி இருந்தே தீர வேண்டிய நிலைமை. வெள்ள போறவைக்கு ஆர்டர் கொடுத்துருங்க, வேற வழியே கிடையாது. 2.5 வருஷத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. மொத்தமா ஏதாவது டீல் கிடைச்சா எனக்கும் சேர்த்து சொல்லுங்க, வாங்கி வச்சுக்கிறேன். அதனால இப்போதைக்கு அதுதான் தேவை, பத்திரம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்க போகுது. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆக போகுது. சோ ராசிநாதனே வந்து பாக்குறாங்க, ரொம்ப நல்ல விஷயமா நடக்கும். பெருசா ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆரோக்கியத்துல மட்டும்தான் கவனம். பல்லு புடுங்கிறது, பல்லு ரூட்கால் பண்றது, பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாவது ஒரு கட்டி இருந்து சர்ஜரி பண்றது, பெண்களாக இருக்க பட்சத்துல ஏதாவது ஒரு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, சிஸ்டர் இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் பயமுறுத்துறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு ஜன்னகால ஜானத்துல 6ஆம் அதிபதி திசையோ இல்ல இயக்கமோ நடக்கிறது என்றால் சில பேருக்கு சில சர்ஜரிகளை அது இண்டிகேட் பண்ணலாம். தட்ஸ் இட். மற்றபடி வர ஒன்றும் இல்ல, எல்லாமே விட்டு விலக போகிறது. இந்த நேரத்துலதான் உங்களுக்கான படிப்பினையை சரி கொடுப்பார். யார் நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது, எல்லாம் கொடுக்கும். நிறைய சர்வீஸ் ஓரியன்டா சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். நிறைய ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு வருவீங்க. நிறைய உங்களுக்கு ஆர்ஃபனேஜோட கனெக்ட் ஆகும். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி அதோட உங்களுக்கு போயிட்டு வர சினாரியோ எல்லாம் கிரியேட் ஆகும். சோ நிறைய பிளஸ்ஸிங்கை வாங்கி கொள்ளக்கூடிய நேரமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அமைய காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற குழந்தைங்க எப்படி படிப்பீங்க, கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேல கீழே விழுந்து அடிபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. மொட்டியில் அடிபடுறது, கால் அடிபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. கொஞ்சம் பிள்ளைங்களுடைய உடல்நலத்தில் காலில் பாதத்துல கவனமாக இருக்கணும். ஹெல்த் வைஸ் பிள்ளைங்க கொஞ்சம் படுத்தும் ஒரு 3-4 மாசம். அதனால அதுக்கப்புறம் சரியா போயிடும். படிக்கிறது சூப்பரா படிப்பாங்க, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த நிலைமை எல்லாம் மறைச்சாலும் இப்போ கொஞ்சம் பூஸ்ட், இப்போ கொஞ்சம் ஆலிக்ஸ், இப்போ ஒரு காம்ப்ளான் எல்லாம் சேர்த்து குடிச்சா பிள்ளைங்க எப்படி இருக்கும், அந்த வேகத்துல சுறுசுறுப்பா இயங்கும். சோ அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். பிள்ளைகள் நல்லா தான் இருக்க போறாங்க. 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு இந்த தடவை பிரேக்கப் ஆயிருக்கும். இந்த தடவை ரீயூனியனுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற அது இல்லை, அது போனா போயிட்டு போகுது, விட்டுலாம். நிறைய வந்து வேலை போன இடத்துல இருந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப வேலை குறித்து ஒரு ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வரும். பண ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போகுது. மன ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போகுது. நீங்க பட்ட அசிங்க அவமானத்துல இருந்து வெளில வர போறீங்க. திரும்ப அடி புரோட்டா சாப்பிட்றேன்ற மாதிரி வாழ்வியலை வந்து புதிதாக கையாள போறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு, கவலையே பட வேண்டாம். 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கணவன் ஆகிறதால் மனைவியின் மூலமாக, மனைவியா இருந்தால் கணவன் மூலமாக சின்ன சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு நிலைமை எட்டி பார்க்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு ஏது ஓரளவுக்கு அப்படி இம்பாக்ட் பண்ணுவாரு. சம்டைம்ஸ் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். கொஞ்சம் வீட்டுல விட்டு கொடுத்து போகணும். வீட்டுல இருக்கிறது கொஞ்ச நேரமும், வெளியில இருக்கிறது நிறைய நேரமும் பண்ணிக்கிட்டீங்கன்னா மகனே மகளே உன் சமத்து தப்பிச்சுப்பீங்க. இல்ல எனக்கு பெட்டர் மாஸ் லைட் தான் வேணும், தீப்பந்தம் இப்பதான் வேணாம்னீங்கன்னா வீட்டுல சண்டை சச்சரவு வரும். அப்புறம் வெள்ள போய் வாங்கி வச்சுக்க வேண்டியதான். கிளியர். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் தயவு செஞ்சு வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒரு தங்கச்சியா ஒரு அக்காவா சொல்றேன், கெஞ்சி கேட்கறேன், இன்வெஸ்ட்மெண்ட்ல மாட்டிக்காதீங்க. இடமா வாங்குறேன், நகையா வாங்குறேன், அதுவும் உங்க கையில பண்ணா பத்திரத்தை பதிவு பண்ணும்போது கூட 2க்கு 3 தடவை வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா பாதச்சனியில இருக்கீங்க, ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம். வருமானம் வரக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு தடை காட்டிட்டே இருக்கு. அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. திடீர்னு வேலை இழப்பு, திடீர்னு வேலை போறது நடக்காது. ஒருவேளை நடல அரஸ்கோப்ல வேற தசா புத்தி நடந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்புகளையும் அதை இண்டிகேட் பண்ணும். அவசரப்பட்டு வேலையை தூக்கி போட்டு வந்துடாதீங்க. எவ்வளவோ பொறுத்தாச்சு. அதனால கொஞ்சம் அப்படியே ஒரு 2 மாசம் 3 மாசம் பொறுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா
பழகிடும், வேற வழி இல்லை. அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2026 சூப்பரா இருக்கு. 2027 எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பக்குவமா கையாள வேண்டும் இந்த வயது ஒத்தவர்கள். ஓகே. 60 தாண்டிய கும்பராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிறைய பேருக்கு பிரீத் பிரச்சனை வரலாம், ஹார்ட் பிரச்சனை வரலாம், ஹார்மோன் இன்பேலன்ஸ் அல்ல சில பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி எட்டி பார்க்கலாம், மூச்சு விடுறதுல சிரமம் மேற்கொள்ளலாம், தலைவலி மூலமாக சில பிரச்சனை வரலாம். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேது கொஞ்சம் கெட்ட பையன். 7ஆம் இடத்த கேது துணையாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கை வைப்பாரு, கவனமா இருங்க. நல்லா உடம்ப பாத்துக்கோங்க. 4ஆம் இடத்துக்கு வேற பார்வை, கொஞ்சம் உடம்ப நல்லா டேக் அவுட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சத்தான விஷயத்த சாப்பிடுங்க. எல்லாம் பண்ணியாச்சு, பிள்ளை கல்யாணம் பண்ணியாச்சு, பேரம்பேத்தி எடுத்தாச்சு, எது கவலைப்பட்டுக்கிட்டு நம்மளை பத்தி கவலைப்படுவோம். சரியா? ஹைஃபை நல்லா இருங்க, சூப்பரா இருங்க. யார் என்ன கேட்க போறா உங்களை? உங்களுக்காக தான் வாழ்க்கை இது. நிம்மதியா இருங்க, ஹாப்பியா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இளையராஜா பாட்டு, எம்எஸ்பி படம்லாம் போட்டு கேளுங்க, ஜாலியா ஜெயிக்கானவும் இருங்க. இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சோ 60 கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் மனக்கவலையில இருந்து வெளில வந்துட்டாலே போதும், மத்த எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே. சோ இந்த தடவை சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு என்ன தெய்வத்தின் மூலமாக, வழிபாட்டின் மூலமாக ஓரளவுக்கு அப்படி பிரீத் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். எங்கேயாவது இருந்தா போய் பார்த்துட்டு வருது, இல்ல கோவில இருந்தா பார்த்துட்டு ஒரு தடவை செவ்வரளி பூ கொண்டு பூஜைக்கு கொடுத்துருவாங்க, இல்ல ரோஜா பூ மாலை சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பண ரீதியாக இருந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவீங்க.